Hello friends, welcome to my channel angelinecreations. வாரம் தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை மாவட்டம். சென்னையில் நிறைய ஸ்பெஷலான ரெசிபிஸ் இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்ரூட் அல்வா ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரிப்ளிகன் ஏரியாவில் பாஷா அல்வான்னு ஒரு கடை இருக்கு. அங்கே நிறைய ஸ்வீட்ஸ்லாம் விற்பாங்க. பர்டிகுலராக தம்ரூட் அல்வா வந்து அந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஏரியாவில் உள்ளவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தம்ரூட் அல்வாவையே பாஷா அல்வான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கடை வந்து ரொம்ப பழமையானது. தம்ரூட் அல்வா வந்து ஒரு டிஃப்ரெண்டான டெக்ஸ்டர், டேஸ்ட் இருக்கும். நான் மேரேஜ் ஆகி வந்து இந்த தம்ரூட் அல்வாவை ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது. அப்போலேருந்து எனக்கு இந்த அல்வா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து நிறைய தடவை இந்த அல்வாவை வாங்கி சாப்பிட்டு பார்த்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இந்த ரெசிபியை வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்த பிறகு தான் வீடியோவே ஷூட் பண்ணோம். இந்த ரெசிபியை சொல்லும் போதே நிறைய டிப்ஸ்லாம் நடுவில் கொடுக்குறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க தம்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தம்ரூட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நெய் 5 டேபிள் ஸ்பூன், ரவை 1/2 கப், கடலை மாவு 1/2 கப், வெல்லம் 2 கப், முட்டை 2, சர்க்கரை 1/2 கப், முந்திரி, பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க, கோவா, அப்புறம் பால் 2 டம்ளர். நான் கோவா வந்து சர்க்கரை சேர்க்காத கோவா கடைகள்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல, அதுதான் வாங்கியிருக்கேன். அதே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 முட்டையை உடைச்சி இதை வந்து அடிச்சுக்கலாம். இந்த அல்வாவுக்கு முட்டை சேர்க்குறது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டை சேர்க்காம கூட செய்யலாம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இந்த முட்டையை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஏதாவது வந்து ஒரு பீட்டர் வச்சோ அடிச்சுக்கலாம். ஏன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கும் போது தான் அந்த முட்டையோட ரா ஸ்மெல் வந்து இருக்காது. இப்போ அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல பாதாம், முந்திரி, இதை சேர்த்து இதை வந்து ஒரு அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு கோவாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து போட்டு அதையும் சேர்த்து அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த இந்த முட்டையையும் அதில் சேர்த்து அடிச்சிடலாம். இப்போ வாங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாதாம், முந்திரி பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ அடுத்து அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் ரவையை கொட்டி வறுத்துக்கோங்க. இந்த ரவை வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்த பிறகு கடலை மாவு சேர்த்து வறுக்கலாம். இந்த ரவை வந்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி வந்து பெரிய ரவையாக இருந்ததுன்னா ஒரு ட்ரையான மிக்ஸ் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நம்ம நல்லா வறுத்தாச்சு. அடுத்து பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுடலாம். கலக்கிக்கிட்டே அந்த பாலை ஊற்றிக்கோங்க, அப்போ கட்டியெல்லாம் வராது. அப்படியே கட்டி வந்தாலும் நம்ம இன்னும் சர்க்கரை எல்லாம் போட்டு கலக்க அது சரியாக போயிடும். 2 டம்ளர் பாலும் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்க்கலாம். அதே போல் நீங்கள் சர்க்கரை வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வெல்லமில்லை கூட செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் வந்து டஸ்டெல்லாம் எதுவும் இல்லாத நல்ல சுத்தமான நாட்டு வெல்லம். அதனால் நான் இதை வந்து தனியாக கரைச்சி எல்லாம் போடலை.
இதே வந்து ஆர்டினரியாக நீங்கள் வெல்லம் வாங்கியிருந்தீங்க, அதில் நிறையா டஸ்ட் இருக்குதுன்னா இதை தனியாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் ஊற்றுங்க. இந்த அல்வா இன்னும் ரிச்சாக வேணும்னா கண்டன்ஸ் மில்க் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்த பிறகு நம்ம நெய் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்வீட் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு நெய் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி ஊற்றுவாங்க, அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி நெய் கிடைச்சா கூட இந்த ரெசிபிக்கு போடுங்க, அப்போ வந்து அந்த கடையில் விற்கிற அந்த அல்வா டேஸ்ட்டே வரும் உங்களுக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யும்போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ வெல்லம் இன்னொரு கப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீதி வச்சுருந்த கோவாவையும் அதோட சேர்த்துடலாம். இந்த அல்வாவில் அங்கங்கே இந்த கோவாவோட டேஸ்ட் வரணும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக அந்த டேஸ்ட் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலர் வேண்டான்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி லூஸாக இருக்கும் போதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கீ தடவி வச்சுருந்த ஒரு பேனில் இதை போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் இதை தம் போட கரெக்டாக இருக்கும். நான் இப்போ அவனில் தம் போட்டு காட்டுறேன். பாரம்பரிய முறையில் இதை விறகடுப்பில் செஞ்சு கறி போட்டு தம் போடுவாங்க, அந்த மாதிரி இங்கே செய்ய முடியாது என்னால், அதனால் அவனில் வச்சு பேக் பண்ணி காட்டுறேன். அவனை வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 250 டிகிரியில் 5 மினிட்ஸ் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். டாப் ராட் மட்டும் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா போத் தேவையில்லை. அடியில் ஆல்ரெடி குக் ஆகிருக்கு, மேலே மட்டும் ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ வந்து இது 250 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அல்வாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா சூப்பராக வருது. எஸ், தம்ரூட் அல்வா கரெக்டான டெக்ஸ்சரில் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து வெளியே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌனாக பேக் ஆனால் போதும். ஓவர் டைம் விட்டுட்டிங்கன்னா அல்வா ரொம்ப திக்காயிடும், அப்புறம் கேக் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம், அதாவது பூசணி விதை தான் இதில் தூவுவாங்க. சென்னையில் இங்கே ட்ரிப்ளிகன் ஏரியாவில் இந்த மாதிரி தம்ரூட் செய்வாங்க. காரைக்கால் சைட்லலாம் இந்த தம்ரூட்டே கொஞ்சம் வேறு மாதிரி செய்வாங்க, முந்திரியெல்லாம் சேர்ப்பாங்க மேலே. இப்போ வாங்க தம்ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சுட சுட தம்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தம்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? இந்த அல்வாவை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல டெம்டிங்காக இருக்குல்ல? நிச்சயமா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். பர்டிகுலரா நம்ம இந்த பேக் பண்றோம்ல, அது மேல இருக்க அந்த க்ரஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை வந்து நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இந்த பாஷா அல்வா கடையில கூட அந்த மேல இருக்க கிரஸ்டோட சேர்த்து அடியில கொலன்னு அந்த அல்வாவும் சேர்த்து தான் பேக்கே பண்ணி தருவாங்க. இந்த ஏரியால உள்ளவங்க எல்லாம் நிச்சயமா அந்த அல்வாவை சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க. நீங்களும் இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.